நாம இந்த வீடியோல பார்க்கப் போற கதையின் நெறி என்னன்னா, தாய் நம்பிக்கை வைத்து வளர்த்தால் குழந்தை சாதிக்க தவறாது. தோல்வி வந்தாலும் நம்பிக்கையே விடக்கூடாது. வெற்றியாளர்களை தோல்விகள்தான் உருவாக்குகின்றன. உழைப்பும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். இந்த கருத்துக்கான கதைய இப்போ பாப்போமா? அண்டண்டலேன்மாயே அம்மாவின் தியாகமும் நம்பிக்கையும். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் விக்னேஷ்னு ஒரு சிறுவன் இருந்தான். அவன் படிப்புல ரொம்ப ஆர்வம் உள்ளவனா இருந்தான். அவன் பள்ளியில படிக்கிறதுல, புது விஷயங்கள் கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவனா இருந்தான். ஆனால் அவன் வளர்ந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது. அவனுக்கு அப்பா கிடையாது. அவனோட அம்மாதான் தினமும் கஷ்டமான வேலை பார்த்து விக்னேஷ் நல்லா பாத்துக்கறாங்க, நல்லா படிக்கவும் வைக்கிறாங்க. விக்னேஷ்க்கு நல்லா படிச்சு மருத்துவராகி இந்த கிராமத்துக்கு வந்து மருத்துவம் பார்க்கணும்னு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஏழைகளுக்கு சேவை செய்யும் நல்ல உள்ளமும் இருந்தது. அவனோட அம்மாவோ விக்னேஷ் கனவ புரிஞ்சுகிட்டு அவனோட படிப்புக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கொள்ள போராடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் விக்னேஷோட பள்ளியில முக்கியமான தேர்வு நடந்தது. விக்னேஷ் கடுமையாக படிச்சிருந்தாலோ தெரிஞ்ச அளவு தேர்வை எழுதி முடிச்சான். ஆனா நல்ல மதிப்பெண் கிடைக்கல. அடுத்த நாள் ஆசிரியர் அவன கண்டித்து சொன்னாங்க. உன் திறமைலாம் மருத்துவம் படிக்க பத்தாது. நீ கனவு உலகத்துல இருக்காம நிஜ வாழ்க்கையில வேற ஏதாவது முயற்சி பண்ணு. இதனால விக்னேஷ் மனம் உடைந்து போச்சு. அவன் வீட்டுக்கு வந்து அவன் அம்மாவிடம் ரொம்ப வருத்தத்தோட சொன்னான். நான் மருத்துவரா ஆக முடியாது போல, எனக்கு அந்த அளவு திறமை இல்லைன்னு ஆசிரியர் சொல்லிட்டாங்க. அம்மா மெல்ல அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து, தோல்வியக் கண்டு பயப்படாத, நம்பிக்கைய விடாம மீண்டும் மீண்டும் முயற்சி செய். வெற்றி கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். விக்னேஷ், அவன் அம்மாவோட வார்த்தைகள் அப்போ அவ்வளவா புரியல. இருந்தாலும் அவன் களைப்பான மனசோட படிக்க ஆரம்பிச்சான். வீட்ல பண நெருக்கடி அதிகமாச்சு. அவனுடைய அம்மா அதிக நேரம் வேலை பார்த்தாள். சில நாட்கள் சரியாக உணவும் உடையும் கிடைக்காம இருந்தாலும் அவள் மகனோட படிப்பு பாதிக்கக் கூடாதுன்னு வேலை பார்ப்பாள். ஒரு நாள் விக்னேஷ் அவன் அம்மாவை ரொம்ப களைப்பா சோர்வா பார்த்தான். அவன் கேட்டான், அம்மா, நீ இப்படி தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிற, கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுக்க மாட்டியா? அதற்கு அவன் அம்மா சொன்னாள், நீ மருத்துவராகி ஏழைகளுக்கு உதவணும், அதற்குதான் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் மகனே. அந்த வார்த்தைகள் விக்னேஷோட மனசுல ஆழமா பதிந்தது. அவன் அம்மாவோட தியாகத்த, போராட்டத்த புரிஞ்சுகிட்டான். அந்த நாளில்ல இருந்து அவன் படிப்புல மேலும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். அடுத்த சில வருஷங்கள்ல விக்னேஷ் நிறைய போராடி எவ்வளவோ துன்பங்கள கடந்து ஒரு மருத்துவரா பட்டம் வாங்கினான். மருத்துவரா தன்னோட கிராமத்திற்கே சேவை செய்ய வந்தான். கிராம மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் பார்த்தாங்க. அவனோ அம்மாட்ட வந்து கைகள பிடிச்சு கண்ணீரோட பேச ஆரம்பிச்சான். அம்மா, நீ என் மீது வைத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இனி நீ ஓய்வு மட்டும்தான் எடுக்கணும். இது இந்த மருத்துவரின் கட்டளை. அம்மா மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. அன்றிலிருந்து விக்னேஷ் அம்மாவுக்காகவும் கிராமத்திற்காகவும் ஏழை மக்களுக்கும் சேவை செய்ய ஆரம்பிச்சான். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.